வணக்கம். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இவர் பேரை சொல்ல வேண்டும். இவர் போலே இருக்க வேண்டும் நினைக்கிற ரசிகர் மத்தியில ஆகஸ்ட் 25 புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தாலும், அவர் நெஞ்சிலும் அவர் இன்று நினைவாக இருக்கிற அவரு ரசிகர்கிட்ட தான் நம்ம இந்த பேட்டிய எடுக்க போறோம். வாங்க வீடியோவுல போலாம். வணக்கம் சார். கேப்டன் உங்களுக்கு எப்படி அறிமுகமானார்? கேப்டன் அவர்கள் வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது, நான் அதுக்கு முன்னாடி வந்து சட்டம் ஒரு இருட்டறை, அவருடைய படங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமந்தி, பொன்னுலர்ந்த பட்டம், அ வெள்ளைப்புறா ஒன்று, இந்த மாரி படங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வளர்ந்து வருகிற ஒரு நடிகரா இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல் அவங்க தான் வந்து பட்டைய மாச கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளான உடனே எங்க அண்ணன் மூலியமா தான் கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு பழக்கம் பண்ணாரு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து எங்க ஊருக்கு பக்கத்துல வந்து வல்லம், ஸ்ரீராம் டீலக்ஸ் தியேட்டர். அங்க வந்து கூலிக்காரன் படத்துக்கு கூட்டிட்டு போனாரு. கூலிக்காரன் படம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. அ அவ்வளோ ஒரு சூப்பரா நடிச்சிருந்தாரு. பாட்டுலாம் செம்மையா இருந்துச்சு. அந்த படம் கூட்டிட்டு போனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லவன் கூட்டிட்டு போனாரு. நல்லவன் கூட்டிட்டு போன உடனே ரொம்ப அப்பதான் எனக்கு வந்து கேப்டன் வந்து நேர் வாக்லாம் எடுத்து இந்த சைடு வாக் ஃபர்ஸ்ட் எடுத்து சீவிருப்பாரு. நேர் வாக் எடுத்து ஆள் ஸ்டைலா மாறுறாரு. மாறுன உடனே அப்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க அண்ணன் வந்து விஜயகாந்த் ரசிகர். அப்புறம் நானும் ரசிகரா மாறுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊமை விழிகளு, அதுக்கப்புறம் வந்து பூந்தோட்ட காவல்காரனு, நல்லவன்ல கூட வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளி காசு இருக்குது நம்ம பையில. அதுல 2 விஜயகாந்த் பண்ணியிருப்பாங்க. சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து நான் வந்து கேப்டன் ரசிகரா வந்து மாறுனேன். அவரோட ரசிகரா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்ப. இப்ப கேப்டன் படத்த முதல்ல நீங்க எப்ப பார்த்தீங்க? எந்த டைம்ல பார்த்தீங்க? அந்த தியேட்டரோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆ ஏற்கனவே சொன்னது தான். கேப்டன் படத்துக்கு வந்து அண்ணன் தான் வந்து வல்லம் ஸ்ரீராம் டீலக்ஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. 41 பஸ்ஸு. அத விட்டோனே அண்ணன் சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் கூலிக்காரன் படத்த காமிக்கிறாங்க. அது எப்படின்னா டூரிஸ்ட் டாக்கீஸ் தியேட்டர் அது. அதுல பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்சு அ கொஞ்சம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மணலு. மணல்ல தான் உட்காந்து நாங்க வந்து படம் பார்க்குறோம். பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, சோளப்பொரி, ஒரு டீ அதோட தான் பார்த்தோம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பவே பார்த்தீங்கன்னா, கலைப்புலி தானு சார் வந்து பெரிய பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து வல்லம் ஸ்ரீராம் டீலக்ஸ் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆனுச்சு. பயங்கர கூட்டம். படம் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளையார்பட்டி, அ தஞ்சாவூர் போற வகையில அவ்வளோ ஒரு கூட்டம் போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, வல்லம், செங்கிப்பட்டி சைடு அவ்வளோ பேரு போனாங்க. நல்லா இருந்துச்சு. அது ஒரு சூப்பர் அனுபவம். ஒருத்தரு படம் பெரிய பெரிய நடிகரோட படம் நமக்கு ரிலீஸ் ஆகும்போது, ஒரு அனுபவம் கிடைக்கும் பார்த்தீங்களா சார்? இப்ப நம்ம நம்ம அந்த போன மெமரிய நம்ம மறக்க மாட்டோம். அன்னைக்கு நடந்த விஷயத்த நம்ம மறக்காம இருப்போம். அந்த மாரி உங்களுக்கு சுவாரஸ்யமான ஏதாச்சும் நடந்ததா உங்களுக்கு? நடந்திருக்கு. அ எங்க அப்பா வந்து தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். அது மாரி எங்க அம்மாவும். அப்பா பார்த்தீங்கன்னா வந்து காவல்காரன் படத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்ப போய் பாட்டு வந்து அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் வந்து அம்மா வந்து அ அ தாயக்கரு தலைவன் படத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா, காலையில வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டு இருந்தோனே, வாடா படத்துக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அ இது சைக்கிள் வச்சிருந்தாங்க. அப்ப சைக்கிள் தான். சைக்கிள்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா வந்து, "மூன்றெழுத்தில் மூச்சு இருக்குன்னு" வந்து தஞ்சாவூர் விஜயா ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் கலப்புற 2 படங்கள். ஒண்ணு வந்து தளபதி ரஜினி சாருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குணா கமல் சாருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அமரன். இந்த மாரி ஒரு பெரிய பட்டாளத்தோட வந்து அன்னைக்கு தஞ்சாவூர் கலகலப்பா இருக்கு. சரின்னு உள்ள போறோம். உள்ள காந்தி கமலா தியேட்டர் போய் தான் அந்த லெஃப்ட் சைடுக்கு நுழைஞ்சா தான் வந்து விஜயா தியேட்டர் வரும். போனா வந்து ரஜினி ரசிகர் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டையெல்லாம் போட்டு இந்த குதிரையில வர்ற மாரி சீப்பெல்லாம் குத்திக்கிட்டு வர்றாங்க. அங்க கமலஹாசன் அவர் ரசிகர் வந்து மொட்டையெல்லாம் போட்டு உருட்டி புறம் இருந்தாங்க. அப்புறம் வெங்காய வெடி பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்புறம் உள்ள வந்தா விஜயா தியேட்டர் வந்துட்டோம். விஜயா தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து அப்ப வந்து வெங்காய வெடி சின்னதா இருக்கும். ரூ. 2 ரூ. 3 50 பைசாக்கெல்லாம் கிடைக்கும். அத வந்து அடிக்கிறாங்க. செவுத்துல டபால் டபால்னு வெடிக்குது. சரம் வெடிய வெடிக்கிறாங்க. வெடியெல்லாம் புடிச்சு தூக்கி போடுறாங்க. பயங்கர கூட்டம். ஒரு வழியா வந்து டிக்கெட் கிடைச்சிச்சு. அண்ணன் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு என்னன்னா கேட்ட பூட்டிட்டாங்க. ரசிகர் கூட்டம் அதிகமா இருந்த உடனே. அப்ப பார்த்தீங்கன்னா, அண்ணன் மேல ஏறிட்டாரு. மேல ஏறிட்டு என்னைய வந்து கூப்பிடுறாங்க மேல. மேல ஏறி வாடான்னா கை கொடுத்து தூக்கும்போது, போலீஸ்காரர் வந்து உனக்கு என்ன சின்ன பையன். எனக்கு அப்போ வயசு 4 வயசு, 5 வயசு, 6 வயசுக்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நீலாம் என்ன படத்துக்கு வரேன்ட்டு பின்னாடி ஒரு அடி சப்புன்னு விட்டாரு. லத்தியாலேயே நல்ல தொடையில. அதோட எங்க அண்ணன் புடிச்சு இழுத்து அங்கிட்டு தூக்கி போட்டாங்க. கீழ விழுந்தோம். அப்போ வந்து மூன்றெழுத்தின் மூச்சிருக்கும் படம் பார்த்தோம். படம் வந்து பயங்கர ஃபைட்டு. பாட்டுலாம் நல்லாருக்கும். ஃபைட்டுனா வந்து செம ஃபைட்டு. அ அந்த படம் வந்து சுமாரா இருந்தாலும் ஃபைட்டுக்காகவே அந்த படம் பார்த்தேன். அ மொத போலீஸ்ல வந்து அடி வாங்குனது அந்த அனுபவம் தான்.
அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ரசிகனா இருக்கிறதுக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு கடவுள். அந்த ஆமா, ரசிகனாக இப்ப யாரா இருந்தாலும் அவங்க நம்ம நேர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல சார். ஆமா. அந்த நேர்ல பார்க்கும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர முதல்ல பார்க்கும்போது உங்க அந்த அனுபவத்த கொஞ்சம் சொல்லுங்க. அவர வந்து மொத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில பார்த்தேன். அப்போ வந்து ரசிகர் மன்றத்தில இருந்தோம். விஜயானந்த ரசிகர் மன்றத்தில. எங்க அண்ணன் வந்து ஒன்றிய தலைவரா இருந்தாங்க. அண்ணன் வந்து வரியாடான்னு கூப்பிடுறாங்க. சரி வர்றேங்கிறேன். அப்புறம் என்னோட நண்பர் ஒரு பையன், ஒரு மணின்னு ஒருத்தவரு. அவரையும் கூட்டிட்டு ஒரு கார்ல 10 ரசிகர்கள்லாம் போட்டு கார்ல போறோம். கும்பகோணத்துக்கு போறோம். பார்த்தா தவசி படம் ஷூட்டிங். "ஏழு இமயமலை எங்க ஊரு" அந்த சாங் வருதுல்ல. அதுல வந்து திம்மக்குடியில நடக்குது. கோயில்ல பார்த்தீங்கன்னா, உள்ள கலா மாஸ்டர் வந்து அவங்க நடனத்துல கேப்டன் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து பார்த்துட்டு என்ன கேப்டன் வந்து வயசானவரா இருக்காருன்னு எங்க அண்ணன்ட்ட கேட்டேன்னா, அது வந்து 2 வேடத்துல நடிக்கிறாராம். ஆனா அந்த வயசான கெட்டப்ல இருக்காரு. நைட் பார்க்கும்போது நல்லா இருப்பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஷூட்டிங்லாம் சூப்பரா போணுச்சு. பயங்கரமா இருந்துச்சு. ஆ அதான் ஷூட்டிங்லாம் பார்த்துட்டு, அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், இந்த மாரி புதுக்கோட்டை மாவட்டம். இவ்வளோ பேரு கட்டுக்கடங்காம ரசிகர்கள் நிக்கிறோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டமா உள்ள விடுறாங்க ஃபோட்டோ எடுக்க. உள்ள விட்டவுடனே போயி நாங்க போய் கேப்டன வந்து அவர் பார்க்கும்போது வந்து 1:30 மணி ஆச்சு. விடிய விடிய வந்து ஃபோட்டோ குடுத்தாரு. நாங்க போனோம். அப்புறம் வந்து நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து போனேன். இன்னொருத்தர் வந்து திருவாரூர் மாவட்டம் இன்னொருத்தர் வந்தார். 2 பேத்தையும் நிக்க வச்சு எடுத்தாரு. கும்பிட்டேன். அவரும் கும்பிட்டாரு. கண்ணெல்லாம் சிவந்திருந்துச்சு. ஏன்னா, அன் டைம்ல அவரு ஷூட்டிங் நடிச்சுட்டு ஃபோட்டோ விடிய விடிய ரசிகர்களுக்கு குடுத்தாரு. அப்பதான் மொத கேப்டன் அவர்கள பார்க்குறேன். ஆளு கம்பீரமா கருப்பு நிறத்துல அப்படி இருந்தாரு. அப்புறம் ஃபோட்டோ எடுத்த உடனே போயிட்டு வாங்கன்னு சொல்லி நான் கும்பிட்டாரு. அப்புறம் நாங்களும் சின்ன பசங்க எல்லாம் கும்பிட்டோம். அப்புறம் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கேப்டன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்த அவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு. பார்த்தீங்கன்னா வந்து அப்பவே வந்து அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. ஒரு 100, 150 கார்ல வந்து அப்படி வர்றாரு கும்பகோணம் வீதிகள்ல. அவ்வளோ ஒரு பரபரப்பா வந்தாரு. அப்பவே நான் நெனச்சேன். சரி தலைவர் கேப்டன் வந்து அரசியலுக்கு வருவாருன்னு நெனச்சேன். அப்புறம் என்னோட கணிப்பு வந்து சரியா இருந்துச்சு. அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டாரு. அது வந்து மொத அப்பதான் நான் கேப்டன வந்து சந்திச்ச அனுபவம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய ஒரு ஷூட்டிங் செட்டப்பே பார்த்தேன். மொத நான் ஷூட்டிங் பார்க்குறதும் அப்பதான். இப்ப கேப்டன் வந்து நெறைய படம் பண்ணியிருக்காரு. ஆனா ஆமா. எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்பவே புடிச்ச படம் பார்த்தீங்கன்னா, செந்தூர பாண்டி படம் தான். அந்த படத்த பார்த்த அனுபவம் எப்படி இருக்கு சார்? ஒரு ரசிகனா நீங்க அத பார்த்த படம் எப்படி இருக்கு? ஆ ரசிகனா பார்த்ததுன்னா, தஞ்சாவூர்ல ரிலீஸ் எந்த தியேட்டர்ன்னு எனக்கு சரியா நினைவுல இல்ல. நான் இதுல பார்க்கல. நான் வந்து செகண்ட் ரிலீஸ்ல தான் பார்த்தேன். வல்லம் ஸ்ரீராம் டீலக்ஸ்ல வந்து செந்தூரபாண்டி வந்து போட்டிருந்தாங்க. இப்ப நானும் நண்பர்களோட இப்ப அண்ணன் அவங்க ஏற்கனவே பார்த்தனால, அண்ணன் கூட்டிட்டு போறோம். நாங்க என் நண்பர்களோட போறோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 5 டிக்கெட்டு. வல்லம் ஸ்ரீராம் டீலக்ஸ் தியேட்டர்ல வந்து உட்கார்ந்து பார்க்குறோம். அதே மாரி சோளப்பொரி, சுக்குமல்லி காப்பி வாங்கி வச்சுட்டு பார்க்குறோம். பார்த்தோன்னே வர்றாரு தலைவர் கேப்டன் அவர்கள். "செந்தூர பாண்டிக்கு ஒரு ஜோடிக்கு" அந்த பாட்டு வந்து கௌதமியும், கேப்டன் சாரும் ஆடுனது வந்து வேற லெவல் படம். அதே மாரி விஜய் விஜய் வந்து இதுல வந்து அவர் வந்து விஜய் சார் வந்து தம்பியா நடிச்சிருப்பாரு. அவங்களும் யுவராணியும் அந்த லவ் போர்ஷன் செம்மையா போகும். அதே மாரி தாய் சென்டிமெண்ட் வந்து நம்ம மனோரமா ஆச்சி அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் அது. ரொம்ப கமர்ஷியலா நல்லா இருக்கும். சூப்பர் படம். ஒருத்தரோட அதாவது ரசிகனா இருக்கிறதோட, ரசிகன் படம் வெளிய வரும்போது, சில பேர் வந்து எப்படிலாம் கொண்டாடுவாங்க. சில பேர் நம்ம ரசிகரனா இல்லாம சும்மா ஒரு பார்க்கிறவங்களே ஓரளவுக்கு நார்மலா கொண்டாட போகுது. ஒரு ரசிகனா இருக்கும்போது, நீங்க எப்படி சார் அந்த படத்த வெளிய வரும்போது கொண்டாடுனீங்க? நாங்க எப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எங்க அண்ணன் வந்து நாகநாதன் எங்க அண்ணன் வந்து அன்பு விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் இந்த மாரி நெறைய புத்தகங்கள், பிலிமாலயா அந்த மாரி புத்தகங்கள் வந்து ரூ. 10 அந்த புக்கு. அதுல வந்து வாங்கிட்டு வருவாரு. வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அப்ப வந்து சக்கரை தேவனு, கோயில் காளை, சின்ன கவுண்டரு, கேப்டன் பிரபாகரன், புலவன் அந்த மாரி ஃபோட்டோ வந்து வந்துரும். அத வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஊர்ல ஒட்டிட்டு நாங்க ரசிகர் மன்றத்துல உள்ளவங்கலாம் பார்த்து பேசுவோம். இந்த மாரி தலைவர் படம் வருது. நம்ம வந்து போய் பார்க்கணும். ரிலீஸ் ஆன அன்னைக்கு அப்டின்ட்டோம்னா, ரசிகர் மன்ற டிக்கெட் வந்து கிடைச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அ நான் எங்களோட ஸ்கூல் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே அந்த புக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த வயசுல தப்பு பண்ணிட்டோம். புக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே 7வது, 8வது படிக்கும்போது ஸ்கூல் புக்க கிழிச்சு டவுன்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, லாட்டரி சீட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடக்கும். அப்புறம் லாட்டரி சீட்டு கடங்கள்ட்டலாம் வாங்கிட்டு வந்து பேப்பரு, பூவோட மூட்டை மூட்டையா எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போய் எப்படியோ உள்ள கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, படம் கேப்டன் வர்ற சீன்ல வந்து ஃபுல்லா வந்து அ பூவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரு, அதுக்கப்புறம் லாட்டரி சீட்டு அதெல்லாம் ஆடி ரொம்ப ரகலை பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா, அது பெரிய ரசிகர் மன்ற ஷோ வந்து பயங்கரமா இருக்கும். எல்லா ரசிகருக்குமே பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்துரும். ரசிகர் மன்ற டிக்கெட்டோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்பலாம். சூப்பரா இருக்கும். நல்ல அனுபவம் அதெல்லாம். சரி இப்ப ஒருத்தங்க இப்ப
எம்ஜிஆர் சார் நடிக்கும்போது ஒரு ஒரு கம்பீரம் இருக்கும். அவர் ஸ்க்ரீன்ல வந்தாருன்னா அப்படி இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரும்போது ஒரு இது இருக்கும். அப்ப உலகநாயகன் கமல் சார் வரும்போது ஒரு அனுபவம் இருக்கும். அதே மாரி நீங்க ஒரு ரசிகனா ஒரு கேப்டன் சார் வரும்போது அந்த திரை எப்படி சார் இருக்கும்? அந்த அந்த டைம்ல அவர் எப்படி இருந்தாரு? அப்ப ரொம்ப கம்பீரமா இருந்தாரு. அதாவது வந்து சினிமாவோட பொற்காலம் எதுன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அதுக்கு முன்னாடி பாகவதர், என்.எஸ். கிருஷ்ணா அவங்க இருந்தத விட, அ விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பொற்காலம்னு சொல்லுவேன். ஏன்னா, அப்பதான் வந்து ஒரு மாசு ஸ்டைல் ஹீரோ ரஜினி சார் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அ எந்த கெட்டப் படம் போட்டு சூப்பரா நடிக்கிற கமலஹாசன் சார் இருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைட்டு, வசனம்னா தீப்பொறிக்கும்னா அது கேப்டன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சாரு, பிரபு சாரு, கார்த்தி சாரு, முரளி சார், அர்ஜுன் சாரு. இந்த இதான் நான் சினிமாவோட பொற்காலம்னு சொல்லுவோம். ஏன்னா, தியேட்டர் எப்போதுமே கூட்டம் வந்து ஃபுல்லா இருக்கும். அ ரிலீஸ் ஆகுறதும் சரி, செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ் எப்போதுமே ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊர்ல கோயில்லலாம் அ விஜயகாந்த் அவரோட கேப்டன் அவரோட படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவரோட படம், கமலஹாசன் இந்த படத்தெல்லாம் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, 3 ஏரியால பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியால வந்து ரஜினிகாந்த் ரசிகரும், விஜயகாந்த் ரசிகரும் அதிகமா இருக்கும். பக்கத்து ஏரியால வந்து கமல் ரசிகர். இவங்க வந்து அடிக்கடி திருவிழா, அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணா மாசம் மாசம் டெக் எடுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரை கட்டி படம் போடுவாங்க. ஆ ரொம்ப என்ஜாய் பண்ண காலம் சினிமாவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, விஜயகாந்த் அவர்களுடைய காலகட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அ கலை நிகழ்ச்சி எல்லா நடிகரையும் ஒரு இடத்துல கலை நிகழ்ச்சி ஒரு ஃபாரின்ல போய் அழைச்சிட்டு போய் பண்ண முடியாது. கேப்டன் பண்ணாரு. ரஜினிகாந்த், கமலஹாசன் வரமாட்டாங்க. அவங்கள போயிட்டு கையோட வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு வந்து, நீங்க வந்தே ஆகணும்னு கூட்டிட்டு வந்துட்டு, அதே மாரி இப்ப இருக்கிற சிஎம் விஜய் சார், அப்புறம் அஜித் சார் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனாரு. அழைச்சிட்டு போயிட்டு, அ ஆனா அஜித் சார் வரலைன்னு நினைக்கிறேன் அநேகமா. ஏன்னா அவர் வந்து பணம் குடுத்துட்டாரு. மொத சிம்பு சாரா இருக்கட்டும், மத்த நடிகர் எல்லாமே சரி, நெப்போலியன் சாரா இருக்கட்டும், வடிவேலு சாரா இருக்கட்டும், எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டு கல்யாணம் நிகழ்ச்சி பண்ணி, க நடிகர் சங்க கடனையே அடைச்சாரு. ஆனா வந்து அப்ப கடன் இருந்துச்சு. அது வந்து எம்ஜிஆர் அவர்களே அ அடைக்கணும்னு அவருக்கு வந்து தோணலையா என்னன்னு தெரியல. பண்ணல. அப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களும் பண்ணல. விஜயகாந்த் வந்து பண்ணாரு. அதே மாரி அன்னைக்குள்ள நடிகர்கள், துணை நடிகர்கள், துணை நடிகை எல்லாத்துக்கும் சரி, சக கலைஞர்களுக்கெல்லாம் எந்த உதவி பண்ணாலும் சரி, அவரு வந்து பண்ணி குடுத்தாரு. ஆனா என்ன சொல்லுவேன்னா, கேப்டன் வாழ்ந்த நாட்கள்ல தான் சினிமாவோட பொற்காலம் என்பேன். அதான் பொற்காலம். கேப்டன் சார் வந்து நெறைய விருது வாங்கியிருப்பாரு. அதுல நீங்க ரசிகனா இந்த விருது அவர் குடுத்ததுல எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விருது அப்படின்னு எந்த விருத நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து இந்தியாவோட சிறந்த குடிமகன் விருது வந்து குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா கையால வாங்கினதா பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா, அந்த விருது யாருக்குமே குடுக்க மாட்டாங்க. கேப்டன் அவர்களுக்கு கிடைச்சுச்சு. ஏன் கிடைச்சுச்சுன்னா, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு வர்றாங்க. அ சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு கடந்த 20 எனக்கு தெரிஞ்சு 20, 25 வருஷமா ஒரு கட்டமைப்பு பண்ணி ரசிகர் மன்றத்தை உருவாக்கி கட்சி அன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. அத வந்து சொல்லிக் குடுத்தது வந்து விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் தான். அவருக்கு சொல்லிக் குடுத்தது வந்து எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர பார்த்து வந்து விஜயகாந்த் பண்ணாரு. இப்ப வந்து நான் என்ன சொல்றேன்னா, கேப்டன் அவர்கள பார்த்து தான் விஜய் சார் வந்து இன்னைக்கு வந்து பண்ணி இன்னைக்கு அ ஆட்சியில வந்து உட்கார்ந்திருக்காரு. ஆனா இன்னியும் வந்து எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா, இவங்கள மாரி வரணும்னா வர முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரா இருந்தாரு. அதே மாரி கேப்டன் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு. 2 தடவ எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு. எல்லாரும் வந்து முயற்சி பண்ணலாம். ஆனா அது வந்து மத்தவங்களுக்கு நடக்குமா என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் அவர்கள் வந்து நீண்ட நாள் வந்து முதலமைச்சராக இருப்பார்ன்னு தமிழ்நாட்டுல நான் நினைக்கிறேன். கேப்டன் சார வந்து நீங்க நெறைய அ திரையுலகத்துல அவரோட பயணத்த நீங்க பார்த்திருக்கீங்க. அவரோட அரசியல் பயணம் அது எப்படி சார் இருந்தது? அரசியல் பயணம்னா எங்களுக்கு வந்து ஒரு ரசிகரா இருக்கும்போதே வந்து இவர் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியும். நெறைய பேர் வந்து நம்ம தஞ்சை மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர், செயலாளர், கிளை எல்லாமே வந்து பேசிக்குவாங்க. தலைவர் வந்து கண்டிப்பா அரசியலுக்கு வருவாருன்ட்டு. அதே மாரி அவரோட படங்களும் அப்படிதான். ஒரு முறை ஏழை ஜாதி படத்துக்கு வந்து போறோம். இதுக்கு விஜயா தியேட்டருக்கு. படம் வந்து 2 1/4 ஷோ. பார்த்தீங்கன்னா 11:30க்கு போறோம். 11:30க்கே உட்கார்ந்துருக்காங்க மக்கள். அது பார்த்தீங்கன்னா, பெண்கள் கூட்டம் தான் அதிகமா இருக்கு. பெண்களும், அதுக்கப்புறம் ஆண்கள் கூட்டம். உட்கார்ந்து வந்து வெயில்ல நின்னுகிட்டு கொடைய புடிச்சு நிக்கிறாங்க படம் பார்க்கறதுக்கு. அப்பவே நான் கணிச்சேன். அதுவே இளையராஜா ஒரு நல்ல படம், அரசியல் படம். பயங்கரமா இருக்கும். வசனம்லாம் பயங்கரமா இருக்கும். அப்பயே கணிச்சேன். இவரு அரசியலுக்கு வருவாருன்ட்டு. அதே மாரி வந்தாரு. அரசியலுக்கு வந்து ராஜ்யம் படத்துல வந்து கொடிய வந்து அறிமுகப்படுத்தினாப்புல. அந்த தீபம் ஒரு மாரி. ராஜ்யம் படம் பார்த்தேன். ராஜ்யம் படமும் வந்து ஒரு அரசியல் படமா இருந்துச்சு. அ அ அரசியல்ல வந்து என்னன்னா எல்லாம் வந்தாங்க.
வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை வந்து கேப்டன் படைச்சாரு. இதுக்கு முன்னாடி கேப்டனுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து ஜெயிக்க முடியல. ஆனா கேப்டன் முத வந்து ஒரு களத்துல வந்து நின்னு ஜெயிச்சாரு. அது முக்கியமா வந்து விருதாச்சலத்துல வந்து ரசிகர்களை நம்பி, மக்கள் நம்பி நின்னாரு, ஜெயிச்சாரு. முதல் வெற்றியை வந்து விருதாச்சலத்துல பதிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் ரிஷிவந்தியத்துல வந்து ஜெயிச்சாரு. ரிஷிவந்திய மக்கள் கூட பாலம் போட்டு கொடுத்தாரு. அது இன்னைக்கு வந்து மக்களால பேசப்படுது. நினைவில் நிற்கக்கூடிய ஒரு சாதனை. கேப்டன் ஐயாவோட மறைவு, அது மறைவு வந்து ஒரு நம்ம நார்மல் ஒரு பர்சனா கூட அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அவரோட ரசிகரா அவரோட மறைவு உங்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து நடிகர் கஞ்சகர் பண்ண வந்து மனசுலியா சாரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து என்னைய கூட்டிட்டு போனாரு. அப்போ நாங்க வந்து கல்யாணத்துக்கு போறோம். வந்து கேப்டன் சார் வந்து பாத்தீங்கன்னா பார்ச்சுனர் கார்ல வந்து ஏறுறாரு. ஓடுன உடனே கற்பனை சொல்றாரு, "ஏய் பூமி வா, கேப்டன் வந்திருக்காரு" அப்படின்னு சொல்றாரு. நானும் அவர் பின்னாடியே போறேன். அப்போ கேப்டன் சார் வந்து பேசுறாரு. கற்பனை பேசிக்கிட்டு பேசினாரு. நான் பார்க்குறேன். அப்போ மறுபடியும் இடையில வந்து நிறைய இடத்துல நான் பிரச்சாரம் பண்ண போய் பார்ப்பேன். அவர் பேசும்போது அருமையா பேசுவாரு, பார்ப்பேன். இப்போ வந்து மறுபடியும் நான் தவசிக்கு அப்புறம் கிட்ட நின்று பார்க்குறேன். நின்று பார்த்து பேசின உடனே பார்த்து பேசிட்டு வரண்டாக அப்படின்னு ஒரு தம்பி மாதிரி கருப்பண்ணனை வந்து உரிமையா பேசிட்டு போனாரு. போன உடனே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்ப நான் பார்க்கும்போது நல்ல கம்பீரமா இரும்பு மாதிரி இருந்தவர் அப்படியே நடுவடைஞ்சிட்டு வர்றாரு. என்ன தலைவர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்காரு, இப்படி ஆறாரேன்னு வந்து எனக்கு இதா இருந்துச்சு. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க. பார்த்த உடனே சரி நல்லா தலைவர் வந்துருவாரு. தலைவர் வந்து சிஎம் ஆவாரு. நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது உடம்பு அப்படியே நலிவடைஞ்சுக்கிட்டே போகுது. போன உடனே அப்புறம் வந்து மியாட் ஆஸ்பத்திரி வச்சுருந்தாங்க. காலையில் எங்கள் அண்ணன் தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு 6:15 6:10 இருக்கும். நான் தூங்கிட்டு இருந்தேன். தம்பி இந்த மாதிரி கேப்டன் செத்துட்டாருப்பா அப்படின்னோடனே எங்கள் அண்ணன் ரொம்ப என்னைய விட ரொம்ப தீவிரமான ரசிகர். நாங்கள் நண்பர்கள். அவர் அழுகுறாரு. என்னால் என்ன சொல்கிறேன்னு தெரிய முடியாது, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் பார்த்தா கவலைக்கிடம் தீவிர பயிற்சியில் இருக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சோன்னா என்னால் என்ன பண்ணுறேன்னு சொல்ல ஒன்றுமே எப்படி அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆரை நம்பி எப்படி மக்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி நாங்கள் கேப்டன் நம்பி இருந்தோம். அவரை எப்படியும் சிஎம் ஆக்கணும்ன்ட்டு ரொம்ப நானே போய் ஆட்டோலாம் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் துண்டு சீட்டு விநியோகம் பண்ணோம். 3 எலெக்ஷனில் வேலை பார்த்தேன். எம்பி எலெக்ஷன் அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன்லாம். ஆனால் எங்கள் தொகுதியில் வந்து தஞ்சாவூரில் வந்து டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் வலுவாக இருக்கிற ஒரு தொகுதி. அதில் வந்து எங்களால் வெற்றி பெற முடியல. ஒரு ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறோம். போன உடனே பார்த்தீங்கன்னா வந்து அப்போ நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு 300-400 அதிமுக தொண்டர்கள் வந்து நாங்கள் ஆட்டோவில் போகும்போது ஆட்டோவில் வந்து கொடியெல்லாம் விட்டு இது பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு இழிவுபடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனில் பார்த்தா அம்மா வந்து கேப்டன் வந்து கூட்டணிக்கு வந்து நின்னாங்க. நின்று அன்னைக்கு 27 சீட்டு 27 29 சீட்டோ வின் பண்ணாரு. எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. அன்னைக்கு நான் நினைச்சேன், அன்னைக்கு நம்மளை வந்து ஒரு புது கட்சி அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கேவலப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கூட்டணி வச்சு இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த அவமானத்தை வந்து அந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு அந்த அவமானத்தை துடைக்கிற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ கேப்டன் மறைஞ்சதுக்கப்புறம் நான் மண்டபத்துக்கு போனேன். மண்டபத்துக்கு போயிட்டு அவரோட பிரேதம் வந்துச்சு. சாமி கும்பிட்டு கிட்ட போக முடியல, பழத்துல நின்று தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு கூட்டம். ஒரு அம்மா ஓடியாந்தாங்க. அதான் என்ன இங்கேருந்து ஓடியாரீங்கன்னு கேட்டால் அவங்க வந்து இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வர்றாங்களாம். வந்து கன்னியாகுமரியிலேருந்து காலையில் கிளம்பி சாயங்காலம் வந்துட்டாங்க. எப்படியோ வந்து அவங்க ரொம்ப அழுதாங்க அம்மா காலாம். அதனால் எவ்வளோ பேரை கண்ணி செஞ்சுனாங்க. வாழ்ந்தாலும் 1000 பொண்ணு மறைந்தாலும் 1000 பொண்ணு மாதிரி கேப்டன் மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியாது இனிமேலாம். நான் சொந்த காசில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலில் வந்து கூட ஓரளவுக்கு செஞ்சார். அப்பவும் சொந்த காசு தான் போட்டு செஞ்சாங்க. இது ஆளுங்கட்சிகள் செய்ய விடலை. இவர் வந்து ஜெயிச்சிருவா இது பண்ணுவாங்கன்ட்டு. அவர் நடிக்கும் போதே சரி. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் அதில் வந்து கட்டில் கொடுத்தாரு. இன்னைக்கு போனீங்கன்னா புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் போட்டும் கட்டில்ல அவ்வளோ செஞ்சார். தையல் மிஷின் அரசியல் மண்டலமாக இருக்கும்போதே தையல் மிஷின் கொடுப்பாரு. இந்த மாதிரி அதாவது ரசிகர் மனதில் உள்ள தம்பிங்களுக்கு அவர் தம்பியா நினைச்சு கல்யாணத்துக்கு மோரம் போடுவார், தாலி எடுத்து கொடுப்பாரு, கல்யாணம் பண்ணி வைப்பாரு. எவ்வளோ பேர்த்த வளர்த்து விட்டுருக்காரு. அவரை மாதிரி
எம்ஜிஆர் அவர் வேற, இவர் மாதிரி யாருமே வர முடியாது. விட்டு ஒரு இது உண்டு தலைவர். அவர் மறைவு வந்து எனக்கு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. ரொம்ப வருத்தப்படுறோம். எப்பவும் அவர் வந்து சிஎம் வந்திருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காரு. கேப்டனோட ஆன்மா வந்து வழி நடத்தணும், அவரை வழி நடத்தணும் தான் நினைக்கிறனால தான் இன்னைக்கு நல்ல முறையில் ஆட்சி போயிட்டு இருக்கு. நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரு, நல்லா கொண்டு வரணும். கேப்டன் வந்து என்னைக்கும் ஒரு சாமி மாதிரி எங்களுக்கெல்லாம். இப்ப நடிகர் சங்கர் கட்டடத்துக்கு யாரு பேர் சார் வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நடிகர் சங்க கடனை அடைச்சவர் ஆப்ஷனே கிடையாது. கேப்டன் புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் பேர் தான் வைக்கணும். அதுதான் வைக்கணும். புரட்சி கலைஞர் கேப்டன் 25ஆம் தேதி அவரோட பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாள்ல நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? மக்கள்லாம் வந்து எல்லாருமே வேலைக்கு போகணும், அவங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். சினிமா நடிக்கிறதாகட்டும், விவசாயம் பண்ணுறதாகட்டும், பல்வேறு தொழிலில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போகணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக கூட ஆக வேணாம். உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதி அதெல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் போராடணும் வாங்கி கொடுக்க, குடிநீர் வசதி, மின்சார வசதி, மருத்துவ வசதி, எப்படி வந்து ஒரு தமிழ்நாடை வந்து முன்னேற்றி கொண்டு போகணுன்ட்டு கேப்டன் அவர்கள் ஆசைப்பட்டார். அதே மாதிரி நீங்களும் வந்து பாடுபட்டு தமிழ்நாட்டை ஒரு சிறந்த மாநிலமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் வந்து என்னென்னா, உங்களால் முடிஞ்ச விஜயகாந்த் அவர்கள் வந்து வறுமை ஒழிப்பு தினம்னு ஒரு நாள் கொண்டாடினாரு. அன்னைக்கு வந்து சாப்பாடு போடுவார் எல்லாத்துக்குமே. சாப்பிட முடியாது. அதனாலேயே இந்த தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து சரி பட்னியாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி போடுங்க. இன்னைக்கும் மண்டபத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் இருந்தப்பையும் சரி, எப்போதுமே வந்து அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு. அது மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு பட்னியாக இருந்தாங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதை வந்து நான் இந்த ஆகஸ்ட் 25 கேப்டன் அவர்களோட தலைவர் கேப்டன் அவர்கள் பிறந்தநாளில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே சார். இப்ப நீங்க ஒரு ரசிகனா இருந்திருக்கீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதாச்சும் இருக்கா சார்? இருக்கு. நான் இன்னைக்கு சின்ன வயசா இருக்கட்டும், இளைஞனா ஆனது கூட வந்து நான் வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து கூட நான் அவரோட நிறைஞ்ச மனசு படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரரசு படம் பார்த்துருக்கேன். அப்ப நான் அதாவது சினிமாவுக்கு நான் வந்து வரணும்னு எனக்கு ரொம்ப முக்கியமான 2 பேர். ஒண்ணு எம்ஜிஆர், அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் தான். அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ அப்போ படம் பார்ப்பேன். படம் பார்க்கும்போது ஏழை ஜாதி, கேப்டன் பிரபாகரன், மாநகர புரோணசாரன், சத்திரியன், இந்த படங்கள்ல எல்லாம் வசனம் பயங்கரமா இருக்கும். எப்படியாச்சும் நம்ம நாளைக்கு டைரக்டர் ஆகி இவருக்கு ஒரு படம் பண்ணிடணும், இவருக்கு வசனம் எழுதணும்னு நான் நினைச்சேன். அது வந்து என்னால பண்ண முடியல. ஆனா என்னன்னா, ஒரு பையனுக்கு நான் முயற்சி பண்ணேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டு வெளில வந்துட்டு சகாப்தம் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி கேப்டன் ஸ்ரீகிரேசன் கதை கேட்குறாங்கன்னு கேள்விப்பட்டு போய் ஐயப்பந்தாங்கல் ஆஃபீஸில் போய் நான் வந்து கதை சொன்னேன். நான் ஒரு மெடிசன் கதை சொன்னேன். அதே மாதிரி சகாப்தமும் ஒரு மெடிசன் கதை. அது வேற கதை, இது வேற கதை. ஆனால் வந்து இப்போ தான் மெடிசன் கதை பண்ணோம், நான் உங்களை அப்போ கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது பண்ண முடியல அந்த படம். அதே மாதிரி 2 விஷயம்தான். வந்து கேப்டன் வச்சு என்னால் படம் இயக்க முடியல, வசனம் எழுத முடியல. அது ஒரு வருத்தம். அப்புறம் அவர் வந்து சிஎம் ஆக்கி லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவரை சிஎம் ஆக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அது என்னால் நிறைவேறாமல் போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்று ஆகஸ்ட் 25 கேப்டன் புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவரோட பிறந்த நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி எல்லாருமே சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு பஸ் டிக்கெட் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பஸ் டிக்கெட் எடுத்து உதவி பண்ணுங்க. ஒரு டீ குடிக்க முடியாமல் யாரோ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு சாப்பாடு கேட்டால் வாங்கி கொடுங்க, உதவி செய்யுங்க, சாப்பாடு போடுங்க. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு கர்ண மகாராஜா மாதிரி இல்லாதவங்களுக்கும் வந்து சாப்பாடுன்னு வந்தாங்கன்னா அவர் வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டார். அது மாதிரி உங்களால் முடிஞ்சது வந்து பெருசாக செய்ய முடியாட்டாலும் சின்ன சின்ன உதவி பண்ணுங்க. நம்ம வந்து கர்ணனை நேரில் பார்த்தது இல்லை, ஒரு கொடைவள்ளலை நேரில் பார்த்தது இல்லை. இவர் தான் கேப்டன் தலைவரை தான் நான் நேரில் பார்த்து செஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவியை பண்ணுங்க, நானும் பண்ணுறேன். இதுதான் வந்து இந்த பிறந்த நாளில் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.